being in someone's prayer is the purest form of love. அதே மாதிரி praying for somebody else is the purest form of living. நான் அதை தான் சொல்லுவேன். என்னமோ நம்மளும் நம்மளுக்காக வாழ்ந்தோம் போனோம் அப்படிங்கிறது இல்லாமல் யாருன்னு தெரியாதவங்களுக்காக கூட let them be happy அப்படின்னு நம்மளோட ப்ரேயரோட ஒரு பகுதியாக மற்றவங்க எல்லாருக்காக ப்ரே பண்ணும்போது we are living the best of our lifeன்னு அர்த்தம். சீரியஸ்லி, பிகாஸ் நமக்குன்னு இருக்கிற டென்ஷன், நமக்குன்னு இருக்கிற ஒர்க்கு, நமக்குன்னு இருக்கிற டியூட்டிஸ் எல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் நல்லபடியாக முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மற்றவங்கள பற்றி திங்க் பண்ணணும்னு இருந்தோன்னா வாய்ப்பே கிடைக்காது சாமி. ஸோ நம்மளோட லைஃப்பில் இருக்கிற விஷயங்களை கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி எது எது எப்பப்போ நடக்கணுமோ அதை அப்பப்போ நடக்கும்னு நினச்சிட்டு கொஞ்சம் நம்மளோட ப்ரேயரில் அது யாரை வேணால் நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க, கடவுள் பக்தி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, பட் there is one supreme power above all, இல்லையா? இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை, எது வேணா இருக்கட்டும், கொஞ்சம் அடுத்தவங்களுக்காகவும் நம்மளோட விஷஸை கொடுப்போம். ஸோ சரிங்களா? அதில் ஒன்றும் பெரிய பிரயத்தனம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. அதை பண்ணி பாருங்களேன், யூ வில் ரியலி ஃபீல் ஹாப்பி. அந்த சந்தோஷத்தை சொல்லி புரிய வைக்க முடியாது, அனுபவிச்சாதான் புரிஞ்சுக்க முடியும். Try it. Take care.